இந்த பொண்ணோட அப்பா அம்மா இவ சின்ன வயசுல இருந்தப்பவே இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க அப்பா கூட பிறந்த சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அவர் இறந்த பின்னாடி சித்தி தான் இவளுக்கு எல்லாமே. அதனால இந்த பொண்ணுக்கு அவங்க சித்தி மேல ரொம்பவே மரியாதை. அவங்கள சித்தியா பார்க்காம அம்மாவா தான் பாக்குறா. ஆனா அவங்க சித்திக்கு இவ மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க பொண்ணுக்கும் இவ மேல சுத்தமா பாசமே இல்ல. இவளா போய் பேசலான்னு பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறாங்க. ஒரு நாள் சொந்தக்காரங்க அவங்க சித்திக்கு போன் பண்ணி இந்த பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. நான் எதுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ எவனையாச்சும் எடுத்துட்டு போகட்டும், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி மாப்பிள்ளையே பார்க்க சொல்றாங்க. அன்னைக்கு தங்கச்சியை வெளில பார்த்ததால கேஷுவலா இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறா. ஆனா அதுக்கே அவ தாம்னு குதிக்கிறா. அந்த சத்தம் கேட்டு வந்த சித்தியும் பொண்ணை திட்டாம இவளை தான் திட்டுறா. கொஞ்ச நாள் கழிச்சு ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ வழக்கத்துக்கு மாறா அவ சித்தி அமைதியா சோகமா சோஃபால உட்காந்துருக்காங்க. கேட்டா திட்டுவாங்கன்னு அமைதியா போயிடுறா. ரூம்ல தங்கச்சி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவ லவ் பண்ண பையன் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருந்ததால பிரேக்கப் பண்ணிருக்கா. அதனால இவங்க 2 பேரும் எடுத்த போட்டோஸை வச்சு ஒரு நைட் என் கூட ஸ்டே பண்ணலனா நெட்ல போட்டுருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். இதை கேட்ட சித்தி பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் தங்கச்சியை கூட்டிட்டு அவ எக்ஸ் லவர் கிட்ட போய் போட்டோஸ் எல்லாம் கேட்கறா. ஆனா அவன் ரொம்ப திமிரா பேசி அவளை அடிக்க போறான். ஸோ அவனை அரைஞ்சிட்டு அவன் போனை உடைச்சிட்டு வார்ன் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இவ்வளோ நாள் திமிரா இருந்த சித்தி திருந்தி அவளை சொந்த பொண்ணா ஏத்துக்கிறாங்க. இவ்வளோ நாள் அம்மா பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்தவளுக்கு ஒரு வழியா அம்மாவும் கிடைச்சிட்டாங்க. தங்கச்சியும் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அக்காவை ஏத்துக்கிட்டா. என்னதான் பாசமா பாத்துக்கலனாலும் ஒரு பொண்ணை எடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க. அந்த விதத்துல அவங்க சித்தியும் கிரேட் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.